ஏண்டா மார்க்கண்டேயன் மகனா என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு, அவளை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதோ, கிண்டல் பண்ணக்கூடாதோ, உடனே மிரட்டிருவீங்களோ? ஏன் திமுக காரன் வீட்டு பசங்கன்னா வசதி, மற்றவங்களாம் கம்மியானு கேட்குறேன். ஐயோ அது வந்து பச்சை குழந்தை, அந்த குழந்தை எப்படி பேசலாமா அப்படி பேசலாமா? பச்சை குழந்தை எதுக்கு தெருவில் திமிழ் எடுத்து பேசுது? வீட்டுக்குள்ளே பொத்தி வச்சு வளங்க. நேற்று கூட தான் இங்கே முதலமைச்சருடைய மகன் எவ்வளோ அருமையான பேச்சு, பண்பாடாய், அதாவது வளர்ப்புனா அப்படி இருக்கணும். நீங்களும் பெற்று விட்ருக்கீங்க, அது வந்து திமிழ் எடுத்து பேசுமா? அப்போ அதை பேசுனா பொதுவெளியில் அரசியல் பேசுனா, தேவையில்லாதெல்லாம் பேசுனா விமர்சனங்களை வரதான் செய்யணும். அதை உடனே பார்த்தீங்கன்னா மிரட்டி பணி வைக்கிறது. இது என்ன இப்போ கருத்து வந்துடும்? நீ கருத்து வந்ததை பற்றி பேச தகுதி இருக்கா திமுக நான் கேட்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சர்ச்சை, திமுக காரங்க எல்லாரும் பொத்துக்கிட்டு வந்து பயங்கரமாக அதுக்கு எதிராக கண்டன பதிவுகள் நேற்று ஃபுல்லாக சோசியல் மீடியா ட்விட்டர் எல்லாம் தான். என்ன கேட்டிங்கன்னா, இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் உங்களுக்கு தெரியும்ல, எல்லா அரசியல்வாதிகளையுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இமிட்டேட் பண்ணி ட்ரோல் பண்ணி அதான் அவங்களுடைய கண்டென்ட்டு நகைச்சுவையே போடுவாங்க. ஓகேவா? அதில் இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோவில் பெருசாகவும் காட்டலை, சைடாக இந்த சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமிட்டேட் பண்ணுவார். யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து எலும்பு உடைப்பேன்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சுல, அப்போ அதில் கைது பண்ணாங்கல்ல, அப்போ அந்த டைமில் அவருடைய மகன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எஸ்பிப்பெல்லாம் கூட்டி ஒரு பயங்கரமாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லண்டன்லேயே பிறந்து லண்டன்லேயே வளர்ந்த மாதிரி தான் ஒரு பீட்ரு, இங்கிலீஷ்லேயே பீட்ரு விட்டுருப்பாப்புல. அந்த பையன் பேசுகிறதே ஒரு மாதிரி இருக்கும். அதாவது இந்த பார்க்கும்போது இந்த விஸ்வரூபம் படத்தில் கமல் ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு, நிறைய கெட்டப்பில் இல்லை ஒரு கெட்டப்பு, இந்த தெலுங்கு நாயுடு கணக்கா பொம்மலு நாயுடு கணக்கா ஒரு கெட்டப்பில் பேசியிருப்பார், அந்த மாதிரியே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அதை பார்த்தோன்னே அப்படி தான் தோணுச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர் அவங்களுடைய கண்டென்ட்டில் சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் மாதிரி இமிட்டேட் பண்ணி, அந்த பையன் சொல்லி காட்டிருக்க மாட்டார், அதே மாதிரி ஒரு இமிட்டேட் பண்ணி ஒரு ஒரு எத்தனை ஒரு 5 செகண்ட் தான் வரும்னு நினைக்கிறேன், அந்த இமிட்டேட் பண்ணி நடிச்சிருப்பாப்பு. அதுக்கு அவ்வளோ பேர் திமுக ஒட்டு மொத்தம் சேர்ந்துக்கிட்டு அந்த பரிதாபம் கோபி சுதாகரை மிரட்டி கடைசியில் அந்த காட்சியை நீக்க வச்சுட்டாங்க. அவங்களும் அதுக்கு வந்து பயந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளியிட்டாங்க, யார் மனசை புண்படுத்தினா நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம், அதை நாங்கள் நீக்கிட்டோம் அப்படி இப்படின்னு. அதுக்கு இந்த திமுக மிரட்டும் போது டைலாக் வச்சாங்க பாருங்க, அப்பா அது வந்து பச்சை குழந்தை, ஒரு அப்பா மேல உள்ள பாசத்தில் அது பேசிட்டு. நான் கேட்குறேன், நீ அந்த இங்கிலீஷில் பேசலாம் விட்டுருங்க, அது ஒரு முக்கத்தனமையாக இருந்துச்சு. அது வந்து அங்கே உள்ள போலீஸ்காரரே அதுக்கு நக்கலாக பள்ளி விட்டுப்பா, அவனுக்கு தமிழ் தெரியாதா, இங்கே இருக்கிற எல்லாம் தமிழ் தான், டூ தமிழ் பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் தமிழில் பேசினான். ஆனால் அதில் இன்னொரு தேவையில்லாத ஒரு திமிர் எடுத்து ஒரு பேச்சு பேசினான் அந்த பையன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சிஎம் சார் உங்கள் பையன் தான் உங்கள் கூட இல்லை, எங்கள் அப்பாவது எங்கள் கூட வேணும் சார், இது அந்த இடத்துல தேவையான பேச்சா, அது பச்சை புள்ள பேசுகிற பேச்சா? அந்த பையன் திமிர் எடுத்து வேணும்னே பேசிகிட்டு இருக்கேன், அது பச்சை புள்ளையன் இல்லை. ஏண்டா தம்பி, நேற்று பார்த்துருப்பல்ல சிங்க குட்டி மாதிரி உட்காந்துருந்தான் பாரு எங்கள் முதலோடைய மகன், எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே, எங்கள் அப்பா தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. யார் பிள்ளை யார் கூட இல்லை, நீங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு உருட்டுன்னா அவன் இஷ்டத்துக்கு உருட்டுறாங்க. இதுக்கு நம்ம நேரத்தையே பயிற்சி கொடுத்துருந்தோம். அதாவது வார்த்தைகளை பேச முன்னாடி யோசித்து பேசணும். இப்போ இந்த இடத்துல நான் இன்னும் சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நேற்று வீடியோவில் அந்த பாயிண்ட்களை விட்டுட்டேன். அதாவது உண்மையிலே நான் வந்து அந்த ஜேசன் சஞ்சயோட அந்த பேச்சை பார்த்துட்டு எல்லாமே அந்த ஹம்பிள்னஸ்ஸு, அந்த அதாவது ஒரு பசங்க பெரிய வீட்டு பசங்கன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க, நம்ம வந்து பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில். இப்போ கூட பாருங்களேன், நான் பேச சொல்ல விரும்பலை, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ கேர்ள் ஃப்ரெண்டு கூட சுற்றிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அப்படி இருக்க இடத்துல ரொம்ப பண்பாடாக மரியாதையாக ரொம்ப பணிவுபட ஒரு யதார்த்தமாக, அதில் முக்கியமாக நான் நோட் பண்ணது அந்த இடத்துல பேசும்போது அப்பா டேடின்னு சொல்லலை, டேடு அப்படின்னு சொல்லலை. நிறைய பணக்கார வீட்டு பசங்க பேசும்போது அப்படி இங்கிலீஷ்லேயே பீட்ரு விடுவாங்க, ஏதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய இங்கிலீஷ்காரந்து பிறந்த மாதிரி. ஸோ அன்னைக்கு கூட அந்த மார்க்கண்டேயன் மகன் ஏதோ லண்டன்லேயே பிறந்து லண்டன்லேயே வளர்ந்த மாதிரி தான் இங்கிலீஷ்லேயே பீட்ரு விடுவாப்புல. ஸோ அதுக்கு தான் அந்த இடத்துல அந்த போலீஸ்கார் நறுக்குன்னு ஒரு மண்டையில் குட்டுற மாதிரி சொல்லியிருப்பார், டிடினோ தமிழ், தமிழில் பேசுப்பா, எங்கள் எல்லாரும் தமிழில் தெரியுப்பா அப்படின்ட்டு. ஏன்னா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த பீட்ரு எல்லாருக்கும் பிடிக்காது, யாரும் அதை விரும்ப மாட்டாங்க, எரிச்சலாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது, என்ன இது ஓவராக இங்கிலீஷ்கார மாதிரி இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற. ஸோ அப்படி இருக்கும்போது முதலமைச்சருடைய மகன் கனடாவில் போய் படித்து வந்த பையன், அவருக்கு இங்கிலீஷில் பேச தெரியாமலையா, ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள ஒரு பண்பாடாக தமிழை யதார்த்தமாக நம்ம பக்கத்தில் வீட்டில் இருக்கிற பையன் மாதிரி, அதுதான் அப்பாவோட வளர்ப்பு, அப்பாவை மாதிரி பிள்ளை. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, எப்படி வளர்த்துருக்காங்க அவரை அப்படிங்கிறது. ஸோ அப்படி தான் இருக்கணும். சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஏகாவசனத்தில் திமிர் எடுத்து பேசிக்கிட்டு அவள் பச்சை குழந்தைய அந்த பிள்ளை யாரும் கிண்டல் பண்ணிடக்கூடாதான். உடனே வராங்க அப்படியே மொய்ச்சி கடைசியில் அந்த பரிதாபங்கள் சுகாதாரம் மன்னிப்பு வச்சு மிரட்டி. ஸோ இதெல்லாம் நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். அதாவது இப்போ வந்து மிரட்டி நீங்கள் பணி வச்சுட்டீங்க, நீங்கள் பணியை வச்சுட்டு கருத்து சுதந்திரத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்க சரியா? நான் கேட்குறேன், தமிழை வச்சு காலத்தில் கருத்து சுதந்திரத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது இப்போது விஜய் சித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சில இடங்களில் வந்திருக்கு. அவர் அதை மேற்கோள் காட்டுற மாதிரி நக்கலாக, அது உண்மையிலே அவர் நடந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல, 64,000 கரண்ட் பில் எனக்கே மனசு வலிக்குது அப்படின்னு விஜய் சித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பேசியிருப்பார். அது எவ்வளோ வைரல் ஆயிடுச்சு, எத்தனை பேர் பார்த்தாங்க.
அதுக்கு தமிழை வச்சுக்கலாம் சைட்லேருந்து யாராவது விஜய் சித்து மிரட்டினாங்களா, கண்டந்திரிச்சாங்களா, நீ வந்து இப்படிலாம் ஏதாவது சொன்னாங்கல்ல, சொல்லல, அதான் கருத்து வந்துடும். இதே இது இந்த விஜய் சித்து திமுக ஆட்சியிலிருந்து திமுக ஆட்சியில் இப்படி பேசினா இன்னத்துக்கு என்னமா எவ்வளோ வந்து ட்ரோல் பண்ணியிருப்பேன், மிரட்டிருப்பாங்க தெரியுமா? இல்லை இதோட இன்னொரு விஷயம், நான் நேற்று பார்க்குறேன் இந்த நக்கி கோபாலு அப்புறம் கோட்டின்னு கோட்டியா அந்த ஆள் இவ்வளோ பார்த்து நடுநிலையான பத்திரிகையாளர்களாம். அதாவது பத்திரிகையாளர்களை பார்த்து தேவக எம்எல்ஏ அப்படி கையை தூக்கி அடிக்கிற மாதிரி போயிட்டாராம். உடனே நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு ஒன்று அப்படியே ஒன்று உருட்டிட்டு இருக்காங்க ஒரு ஆத்துன்னு. நான் கேட்குறேன், போன திமுக ஆட்சியில் ஒரு திமுக எம்எல்ஏ மண்டையிலே அடித்தார் தெரியுமில்ல, புதிய தலைமுறை நிருபர் நினைக்கிறேன், அந்த ஒரு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ. அப்போ நீங்களாம் பிடிக்கிட்டு இருந்தீங்களா கேட்குறேன். கோட்டி அப்புறம் நக்கி கோபாலு அது உங்களுக்கு அப்பட்டமாக தெரியுது இல்லை, அப்போ எங்கே போயின்னு கேட்குறேன். ஒரு பையனும் வரலையா அப்போ? இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கையை வாங்கிட்டாங்களாம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள அது இது வந்து கருத்து சுதந்திரமாக பத்திரிகைகளுக்கு எதிராக இருக்குது அப்படி இப்படின்னு. ஸோ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் நடுநிலையான பத்திரிகை கிடையாது, நக்கி திங்கிற பத்திரிகையாளர்கள். உண்மையிலே சொல்கிறேன், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கொத்தடிமைகள். உங்களுடைய ஆட்சியிலே ஒருத்தர் மண்டிலே தூக்கி அடித்து அவர் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகி அந்தளவுக்கு ஆச்சு. அதுக்கு திமுக எம்எல்ஏங்கிற ஒரே காரணத்துக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. கடைசியில் அந்த பத்திரிகையாளர் மேலே தான் ஆக்ஷன் எடுத்தாங்க. அப்போலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லலாம் தோணுது. நம்ம வேண்டாம், நாகரிகமாக பேசுவோம். ஸோ அப்போ இன்னொரு விஷயமும் நான் இதில் சொல்ல வேண்டியிருக்கு. தமிழை வச்சுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ஆதரவாளரும் சரி தமிழை வச்சு நிர்வாகம் சரி இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பீடு காணாது. ஏன்னா நம்ம வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஸ்பீடு இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டேன்னு தோணுது. ஏன்னா இன்னும் 18 நிறைய பேர் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட அனிதா ராதாகிருஷ்ணன் ஓவர் திமுரு அடங்குற மாதிரி தெரில ஒருமையில். இப்போ கூட நான் பார்க்குறேன் வீடியோ. அதாவது அவன் என்ன பண்ண மக்களுக்கு, ஒரு முதலமைச்சரை பார்த்து அவன் என்ன பண்ண மக்களுக்கு, ஏதாவது செஞ்சுருக்கான அந்த மக்களுக்கு? அவனே சும்மா அந்த டான்ஸ் ஆடி அதை ஆடி இவங்கெல்லாம் வந்து பார்த்தா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போட்டு இவனை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்போ கூட பாருங்கள் காவிரி இஷ்யூ எவ்வளோக்குள்ளே போயிட்டுருக்கு. இவன் ஹெலிகாப்டர்லேயே போய் அங்கே போய் பார்த்துட்டு வரப்போறானா. ஏன்னா இவன் ஹெலிகாப்டர் போகாமல் இவன் வந்து பார்த்தீங்கன்னா காரில் போனான்னா அங்கே கட்டி வச்சு விடுவாங்க கர்நாடகாவில். அதனால் பாருங்களேன் எவ்வளோ துமிழத்தை பேசணும் பாருங்களேன். இதை வீடியோ அவங்க ஆளுங்களே எடுக்க வச்சு அதை வெளியிட வச்சு அப்போ இவங்கெல்லாம் என்ன நினச்சி கேட்டிங்கன்னா நம்ம வந்து எவ்வளோக்குள்ளே முடியுமோ அவதூறாக பேசணும், தரம் தாழ்ந்து விமர்சிக்கணும், நம்ம மேலே ஆக்ஷன் எடுத்தால் அதுக்கப்புறம் கூப்பாடு படணும். ஐயோ கருத்து சுதந்திரம் இல்லையா அது இல்லையான்னு. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம பாரபட்சமே பார்க்கக்கூடாது, இன்னும் வச்சு செஞ்சு விடணும். அதாவது டிவிக்கு ஐடிவிங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க அனிதாஸ்லாம் வச்சு செஞ்சு விடணும். ஏன்னா இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏற்க முடியாது. இது என்ன பேச்சுன்னு கேட்குறேன். ஒரு முதலமைச்சரை பார்த்து இப்போ அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் உடனே பார்த்தீங்கன்னா அதை வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேரில். அப்போது நாம் வந்து நம்ம என்ன செய்யணுமோ ஆன்லைனில் செஞ்சு விட்டால் சரியாகும். இல்லைனா இதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. ஒரு முதலமைச்சரை பார்த்து இன்னொருத்தன் இந்த இவங்களுடைய அல்ல கைகள் நேற்று அவங்க ஒரு இது போட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா சாட்டை இடுமலம் கார்த்திகெல்லாம் ஜென்சி டீம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கூட ஒரு கேள்வி கணைகள் தொடுக்கிறது கேள்வி வைப்பாங்களும் இதில் பைசல் வாங்கலாம். அதில் சாட்டை இடுமலம் கார்த்திகெல்லாம் கொஞ்சம் ஒன் இந்தியா சேனலில் நடந்திருக்கு. அதில் ஒரு பையன் நறுக்குன்னு கேட்டான், நாம் இருந்தால் என்ன கேட்போமோ அதே மாதிரி. அதாவது எல்லாம் சொல்கிறாங்க நாம் தமிழ் கட்சி நாசமாக போனது காரணம் சாட்டை தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டான். நறுக்குன்னு ஒத்த வார்த்தையில் அப்படியே கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் உடனே இடுமங்கள் சட்டம் இல்லை போது இது வந்து யார் கேட்டா, பொதுமக்கள்லாம் எத்தனை பேர் கேட்டாங்க, நீங்கள் உங்களுடைய கருத்தை மட்டும் கேளுங்க. பொது சேனலில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மீடியாவில் ஆன்லைனில் எல்லோரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரிகர் ஆகி சாட்டை வேறு மாதிரி கொண்டு போகிறான். அப்போ என்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக விஜய் ஜெயிச்சிட்டாரா, இத்தனை இடம் ஜெயிச்சிருக்காரு. இப்போ என்ன நான் வந்து தனிப்பட்ட ஒரு ஆள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ளே விமர்சனம் பண்ணனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜெயிச்சிட்டாரா? அதாவது ஆதவர்ஜனா அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜா நாராயணசாமி இவங்களால முடியாத விஷயத்தை அப்போ நான் தான் ஜெயிக்க வச்சிருக்கேன்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கால் மேலே கால் போடுறா அவளை. ஏன்டா லூசு பையில அந்த பையன் கேள்வி கேட்டது நாம் தமிழ் கட்சி நாசமாக போனதுக்கு காரணம் சாட்டுன்னு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஜெயிச்சதுக்கு காரணம் நீன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கிடணும். இல்லை எப்படி அதை வந்து மாத்திராம பாருங்களேன். அதுலேயும் அந்த பையன் நறுக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது 8% இப்போ 4% வந்துச்சுல, அதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லும் போது அப்போ இதுக்கு முன்னாடி 8% வந்துச்சுங்க, அப்போ அதுக்கெலாம் நான் காரணம் கிடையாதா அப்படின்னு கேட்பான். அப்போ அந்த பையன் டக்குன்னு அதுக்கு சீமான் தான் காரணம் அப்படின்னு இருப்பான். அதாவது உடனே தான் அவனுக்கு ட்ரிகர் ஆகி என்ன பேச தெரியாமல் அப்படி குழப்பி, ஏண்டா நீ உன் வாயை வச்சு நீ வந்து தேவையில்லாமல் திமிருத்தனமாக பேசி தான் நீங்கள் நக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. அதுதான் உண்மை. பொதுமக்கள் எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க. உங்களுடைய பேச்சு காரணம் ஒரு நாரியம் இல்லாத பேச்சு. உங்களுடைய நோக்கம் என்ன, நீங்கள் கட்சி எதுக்காக ஆரம்பிச்சுட்டு வந்தீங்க, மெயின் எதிரியார் அதுவே தெரியாமல் நீங்கள் வந்து அவதூறு பேச விஜயவர்கள் மேலே வந்ததுலேருந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்களே, அதனால் மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு எரிச்சல் தட்டு. இதை நானே சொல்லியிருக்கேனே.
நான்லாம் நேரில் வந்து வச்சுங்களேன், இதோட நாக்கப்படுக்கமே சில கேள்வி கேட்பேன். டீசெண்டாக தான் கேட்பேன். அதெல்லாம் உங்களால் பதில் சொல்லவே முடியாது. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் ஜெயிச்சதுக்கு அப்போ நான் தான் காரணமா? நீ யாரா கோமாளி உள்ள வந்துட்டு இருக்க இவங்க காரணமா? சரியா இருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் ஏன் நம்ம பேசுறோம்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே நம்முடைய ஸ்பீடுங்கிறது பத்தாது. ஆன்லைனில் இன்னுமே கொஞ்சம் பழைய மாதிரி கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றணும். இவங்க வந்து அவதூறு அதிகமாக வச்சுட்டே போயிட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ பதில் தகுந்த கொடுத்து தான் ஆகணும். நாகரிகமான முறையில் எல்லாருமே அதை பற்றி பேசணும். ஏன்னா இவங்க எல்லாரும் இப்போ என்ன தெரியுமா ஒரு ஃபார்மட் செட் பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் விஜயோடைய ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவதூறில் பரப்பி ஏதாவது ஒன்று பண்ணி, அந்த ஆட்சிக்கு எதிராக ஏதாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிரணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியாது. இந்த ஆட்சிக்கு ரீல்ஸ் மட்டும் தான் பண்ண தெரியும். அப்படின்னு சொல்லி அது ஃபுல்லாக நெகட்டிவிட்டியை பரப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாம தான் அவருக்கு பக்கபலமாக நிற்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் விஜயில் பண்ணக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் போய் சேரட்டும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள். பாய்.